தாவீது சவுலுடைய ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறான், சவுலுடைய பட்டயத்தை எடுத்து வச்சுக்கிறான், சவுலுடைய அந்த மெத்தடை அவன் யூஸ் பண்ணி பார்க்குறான். வசனம் சொல்லுது, எனக்கு இதில் அப்பியாசியம் எனக்கு இல்லை, நான் பழக்கம் இல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றினார். அது அவனுக்கான மெத்தட். அவனை எல்லாரோட உயரமா வச்சாரு, அவனை சண்டை போட வச்சாரு பெலிஸ்தர்களோட. அவன் அதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சு வந்தான், எல்லாரும் அவனை ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் ஃபேக்ட். அது சவுலுக்கான ரூட். இப்ப சவுல் என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து, இதை போட்டுக்கோப்பா, இதை போட்டு நடந்துப்பார், இதுதான் ஏன் சக்சஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுதான் சரி, அதுதான் சவுலுடைய சக்சஸ்க்கு காரணம். ஆனால் தாவீதின் வெற்றிக்கு அது சரி வராது. தாவீதுக்கு வேற ரூட்டை வச்சிருக்கிறார் கர்த்தர். அதுதான் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில நாம் செய்கிற மிக முக்கியமான அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய ரூட் வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஜெயம் பெறறதுக்குன்னு ஒரு வழியை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வழியில தான் கர்த்தர் உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பாரு. பல நேரங்களிலே நமக்கு மேல இருக்கிறவர்கள் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்வார்கள். நான் அந்த ஆலோசனை தள்ளுவதற்கு அல்ல, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது சரி, அந்த ஆலோசனை சரி, அது தள்ளுவதற்கு இல்லை. ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்றதை நீ ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சக்சஸ், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்ச ரூட். எல்லாரும் போற பாதையில நானும் போவேன்னா நீ 10/11. எனக்குன்னு கர்த்தர் ஒரு ரூட் வச்சிருக்காரு, அதுல நான் போவேன்னா நீ யூனிக், நீ தான் அந்த ஒண்ணு. ஆண்டவர் உங்களை தான் அந்த ரூட்ல நடத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு யூனிக்கான அழைப்பு வச்சிருக்கிறார். ராஜாக்களாக அழைக்கப்பட்ட நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ராஜா. இயேசு ஒரு விதமான ராஜா, தாவீது ஒரு விதமான ராஜா, எசேக்கியா ஒரு விதமான ராஜா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ராஜா. ஒவ்வொருத்தருடைய ராஜ்யபாரம் வேறு, காலகட்டம் வேறு, அவருடைய யுத்தம் வேறு, ஒவ்வொன்றும் வேறு. இது ஸ்பிரிச்சுவலா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்குரிய களம் வேறு, உங்களுக்குரிய யுத்தம் வேறு, ஆவிக்குரிய யுத்தம். உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ரூட் வேறு, வெற்றியும் வேறு, அதற்கான பிரதிபலனும் வேறு. கர்த்தர் என்னை எதுல வச்சிருக்கிறாரோ அதுல நான் போகணும். எனக்கு மென்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த மென்டர்ஸ் எதுக்காக எனக்கு இருக்கிறாங்க, நான் தப்பு செய்யும் போது என்னை சொல்லி தருது. ஏன்னா நாம எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, நாம எல்லாருமே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஒரு மென்டரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் அந்த மென்டர் இருக்காங்க, ஆண்டவர் தான் அதை நியமிச்சு வைக்கிறார். அந்த தலைமைத்துவம்னு ஒண்ணு இருக்கணும், இருந்தாதான் நல்லதுன்னு போடுங்க. தலைமைத்துவம் இல்லாமல் கண்டிக்கிறவர்கள் இல்லாத இடத்திற்கு நீங்களும் நானும் போகும்போது, தவறு வரும்போது சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லாதனால பெரும்பாலும் நாம் தவறி விடுவோம். சோ அந்த மென்டர்ஸ் நமக்கு தப்பு செய்யும் போது சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார், அது வேத வசனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும், வேத வசனத்துக்கு வெளியே இருக்காது. அந்த அழைப்பை சொல்லும் போது, அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாய் போகும்போது, கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த ரூட்ல தான் நீங்க போகணும். யூனிக் அழைப்பு. எல்லாரும் செய்யறாங்கன்னு நம்ம செய்யக்கூடாது, கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். இப்போ உதாரணமா எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு அழைப்பை கொடுத்தார். பர்டிகுலரா இந்த வெளிப்படுத்தின விசேஷம், அதுவும் வேத பாடம், குறிப்பாக எஸ்கட்டாலஜி, இந்த கடைசி காலத்தை பத்தி பேசுறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதுலயும் கொஞ்சம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அழைப்பு எனக்கு வந்தபோது, கர்த்தரை அழைத்த போது, நான் இதை கொண்டு போய் ஒரு ஊழியக்கார இடத்துல ஷேர் பண்றேன். ஐயா, எனக்கு இந்த மாதிரி ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவர் சில ப்ராஃபசி ஏதாவது சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்புவாரு அப்படின்னு. போய் முழங்கால் போட்டு நின்று அப்படி போய் இன்னொன்னா அவர் கேட்டார், என்ன மினிஸ்ட்ரி பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்டார். கேட்ட உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி வருகையை பத்தி ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கிறதா எனக்கு மினிஸ்ட்ரியா இருக்குங்கயான்னு. அடுத்து சொன்ன வார்த்தை, இதுல ஒரு வருமானமும் வராதேப்பா, இதுல எவனும் எதுவும் தரவும் மாட்டானே உனக்கு, நீ ஏன் இதை போய் செலக்ட் பண்ண? நான் செலக்ட் பண்ணல, அவர் சொன்னது. நீ ஏன் இதை செலக்ட் பண்ண? நீ கொஞ்சம் ஏதாவது வரங்கள் இல்லைனா வேற ஏதாவது நீ கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கிரியேட் செய்யற மாதிரி ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி எடுத்தினா கொஞ்சம் பிரோஜனமா இருக்குமே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவர் எனக்கு இதுதான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் அரை மனசோட, அவர் நல்ல எண்ணத்துல தான், பட் அவர் அரை மனசோட சொன்னாரு, இதுல மினிஸ்ட்ரியில ஒன்றும் இந்த காலத்துல யாரும் வசனம்லாம் கேட்கறது இல்லப்பா, சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எனக்கு அது ரொம்ப துக்கமாகி போய்விட்டது. என்ன ஆண்டவரே இவர் இப்படி சொல்றாரு? ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல அனுபவசாலி, பல வருஷங்கள் அனுபவம் உள்ளவர், இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வெளியே வாசல் ஜெபம் பண்றேன். ஏன்னா மனசு எனக்கு பாரம் ஆயிருச்சு. ஆண்டவர் சொன்னாரு,
இதுல உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இதுதான் உன் அழைப்பு, நான் உன்னை அழைச்சு கொண்டு வந்திருக்கேன், நீ போய் இதில் நான் உன்னை நடத்துவேன். பல நேரங்களில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த யூனிக்கான பாதை, அந்த பாதை ஒருவேளை மற்றவர்களுக்கு அது தவறாகப்படும். தவறுன்னு நான் சொல்றது அதுல எப்படி இவங்க சர்வை பண்ணுவாங்களோ அப்படி நான் சொல்லுவேன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா, 100 வயசுக்காரனுக்கு குழந்தை பிறக்காதுன்னா கர்த்தர் சொன்னா பிறக்கும், அவ்வளவுதான். எல்லாரும் என்ன முடிவு எடுப்பாங்க, ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு 5 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேல 10 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேல சான்ஸே இல்லைங்க, 20 வருஷம் ஆச்சு முடிஞ்சிருச்சுங்க, 30 வருஷம் ஆச்சு, அட விடுங்க, இதுக்கு மேல அவரே முடிவு எடுத்துறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 100 வயசு ஆனா உனக்கு குழந்தை பிறக்கும், நீ அதை பத்தி கவலைப்படுற, சொன்னது கர்த்தர். இப்ப யோசிச்சு பாருங்க, ரெபேக்காளுக்கு 20 வருஷம் குழந்தை இல்லை, 40 வயசுல ஈசாக்கு கல்யாணம் ஆகுது, 60 வயசுல தான் யாக்கோபும் ஏசாவும் பிறக்கிறாங்க. 20 வருஷம் குழந்தை இல்லை. உடனே உலகம் எல்லாம் என்ன சொல்லும், ஏங்க 1 வருஷம் வெயிட் பண்ணீங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணீங்க, 3 வருஷம் வெயிட் பண்ணீங்க, இதுக்கு மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு டாக்டரை பாருங்க, ஏன் இப்பெல்லாம் 3 மாசத்துலயே பாத்துறாங்க, ஒரு டாக்டரை பாருங்க, அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடை யோசிங்க, இப்பெல்லாம் மெடிக்கல்ல எவ்வளவோ வந்துருச்சு. உண்மைதான், உலகத்துக்கு அதான் மெத்தடு. ஆனா உனக்கு கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா, நீ போ, நீ நட, நீ போயிட்டே இரு, உன்னை சக்சஸ்ஃபுல்லாய் மாத்துவது நான். 2 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, கர்த்தர் குழந்தைய தருவார்னா தருவார், அவ்வளவுதான். ரெபேக்காள் பயந்து நம்ம ராகேல் போய் கேட்டா மாதிரி எனக்கு பிள்ளையை கொடும் கேட்கல, அல்லது ராகேல் சொன்ன மாதிரி என் வேலைக்காரியோடு கூட இணையும் சொல்லல, சாரால் சொன்ன மாதிரி என் வேலைக்காரினால என் வீடு கட்டப்படட்டும் சொல்லல. ஐ வில் வெயிட், நான் இருப்பையா, இது என் பாதை, இது எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை. உடனே அதுல ஆத்மா ரட்சிக்கப்படுதா இல்லையா, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு இந்த ரூட்ல போய் நீ மினிஸ்ட்ரி பண்ணுங்க, சொன்னது கர்த்தர் பண்ணிட்டே இருங்க. இல்ல இதுல ஆத்மா ஒண்ணு தான் வருது, நீங்க பண்ணிட்டே இருங்க, அதுல எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். என்னை அநேக நண்பர்கள் என்னை நேசிப்பார்கள், நாங்களும் சின்ன வயசுல ஒண்ணா வளர்ந்துருக்கிறோம். அப்போ ஒரு சில நண்பர்கள் எல்லாம் அதிகமாக படித்தவர்கள், அவர்கள் உலக பிரகாரமான அதிக படிப்பு படித்தவர்கள். அப்போ அவர்கள் இந்த ஊழியத்தை நேசித்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊழியம் இப்படி வந்தா இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், ஸோ நீ இப்படி செய்ய அப்படின்னு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய படிப்பறிவிலையும் அவங்க கண்ட அனுபவத்திலையும் வைத்து அந்த ஆலோசனைகள் தள்ளுவதற்கல்ல, அது விளையேற பெற்றது, அதை குற்றமாக சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் ஆலோசனை கொடுத்து விட்டு போகும்போது ஆவியானவர் சொல்லுவாரு, ஸ்டாப், நிறுத்து, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்றதை நீ செய். அவங்க கொடுக்குற ஆலோசனைய காசு கொடுத்து கேட்கறதுக்கு ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க, அவங்க ஆலோசனை கொடுக்க மாட்டாங்களான்னு. அவங்க வாலண்டியரா யோசிச்சு, ஐயோ நம்மளுடைய நண்பருடைய ஊழியம் நல்லா வரணுமேன்னு யோசிச்சு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்வாரு, ஸ்டாப் திங்கிங், அவங்க கொடுக்கறத நீ எடுக்காத, அவங்க சொன்னது சரி, அது வேறு, உனக்கு நான் வச்சிருக்கிற பாதை வேறு. இதே மாதிரிதான் மினிஸ்ட்ரியிலையும், திடீர்னு மினிஸ்ட்ரியில நல்லா நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு சிலர் மினிஸ்ட்ரி இப்படி பண்ணும் அப்படி பண்ணோம்பாங்க. ஆண்டவர் சொல்வாரு, ஸ்டாப், உன் மினிஸ்ட்ரியை எப்படி மேலே எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், அவங்க சொல்றதை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்றதை மட்டும் நீ செய். இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக் பாதையை வச்சிருப்பாரு. எல்லாரும் செய்யறாங்கன்னு நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஒருவேளை அவங்க சொல்றது உலக பிரகாரமா கரெக்ட், ஒரு யுத்தத்துக்கு போனோம்னா எப்படி போனோம், ஒரு யுத்த வஸ்திரம் தரித்து, கையிலே பட்டயம் பிடித்து, தலைச்சீராய் போட்டு எல்லாம் அப்படிதான் நிக்கிறோம், கரெக்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தாவீது போற மெத்தட் என்ன, அடைப்புல ஒரு 5 கல்லை போட்டு கையில ஒரு கூழாங்கலையும் கட்டிக்கிட்டு இப்படியே போய் ஆடு மேய்க்கிற மாதிரி போறாரு. ஏப்பா தாவீது, உன் மேல எவ்வளவு பெரிய அழைப்பு, உன்னோட மினிஸ்ட்ரி இவ்வளவு யூனிக்கு, நீ இப்படி வந்தாதான்ப்பா மினிஸ்ட்ரி நல்லா இருக்கும், இப்படி இதான்ப்பா ப்ரொசீஜர். அந்த ஒரு அழைப்பே இல்லாதவங்க எல்லாம் எப்படி எப்படிலாம் கரெக்டா ப்ரொசீஜரா பண்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய அழைப்பு வச்சிருக்கிற நீ இப்படி ஒரு சாதாரணமா கூழாங்கல்ல வச்சு நிக்கிறிய. இது கர்த்தர் எனக்கு வச்ச பாதை, நான் இப்படி போறதுதான் சரி, கர்த்தர் என்னை இப்படி சொன்னா நான் அப்படிதான் செய்வேன். எல்லாரும் ஒண்ணு செய்யணுன்றதுக்காக நானும் செய்ய முடியாது, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்கன்றது நானும் இருக்க முடியாது. அத்தனை பேரும் ஒரே கூட்டுல இருக்கிறாங்க, நீயும் அங்க போய் இல்ல நான் இல்ல அந்த இடத்துல, ஏன் என்ன கர்த்தர் அங்க வைக்கல, ஏன் அழைப்பு வேறு. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது. இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்போ உங்க மினிஸ்ட்ரியோ, உங்க ஆர்கனைசேஷனோ, உங்களுடைய பிசினஸோ உங்க கண்ட்ரோலை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய ஆலோசனையின் பேர்ல அது நடக்க ஆரம்பிக்குதோ, தோல்வி வரும்போது உங்களால் தாங்க முடியாது.
ஆனால் கர்த்தர் சொன்ன அழைப்புல போகும்போது சில தாழ்வுகள் வரும்போது கூட உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், இந்த தாழ்வுல கர்த்தர் தான் என்னை நடத்தி இருக்கிறாரு, அவர் சொல்லித்தான் நான் வந்தேன், பரவாயில்ல, நோ இஷ்யூஸ், இதுல இருந்து என்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு யுத்தத்துக்கு போக சொன்னார்னா அதுல வெற்றி தான். ஒருவேளை அதுல ஒரு தோல்வி வந்தாலும் அதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லி திருப்பி அதே ஆயிப்பட்டினத்தை பிடிக்க வைக்க கர்த்தரால் முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆயிப்பட்டினத்துக்கு போன்னு சொன்னது கர்த்தர் தான், நான் போவேன். அங்க ஒரு தோல்வி எனக்கு வருது, ஏன் தோல்வி நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு சின்ன குறைகள் இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்றேன். கர்த்தர் சொல்ற அதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு, திருப்பி போ, திருப்பி அதே இடத்துல சக்சஸ். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒருவேளை சில நேரத்தில் கர்த்தர் சொல்லி போவோம், அதுல தோல்விகள் வந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி சக்சஸ் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் உங்களை நடத்தும், அதுதான் சக்சஸ் காரணமா இருக்கும். எப்பேற்பட்ட சவுல் சொன்னாலும் சரி, ராஜா சொல்றாங்க, சொல்றது ராஜா யாரை பார்த்து சொல்றான், ஒரு ஆட்டுக்காரனை பார்த்து சொல்றான், இதை போட்டுட்டு போ. அவன் சொல்றான், இது எனக்கு பிராக்டிஸ் இல்லப்பா, என் ரூட்ல என்னை விட்டுரு. இந்த முடிவெடுக்கிற அதிகாரம் ரொம்ப முக்கியம். உன்னுடைய மினிஸ்ட்ரி, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஆர்கனைசேஷன், அது உன் குடும்பம், கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு அந்த முடிவெடுக்கணும். ஏன் உன்னை சுத்தி நிறைய பேர் உனக்கு ஆலோசனை கொடுக்க இருக்கிறாங்க, முடிவெடுக்கிறவன் நீ தான். நான் இப்படித்தான் போவேன், எனக்கு இதுதான் சரி, இதுதான் கர்த்தர் எனக்கு சொன்னது, ஆனா அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் இப்படித்தான் போவேன், இது எனக்கு போதும். ஏன்னா சக்சஸ் நான் போட்டிருக்கிறதான வஸ்திரத்தில் இல்லை, நான் வச்சிருக்கிற கல்லிலும் இல்லை, என்னை அனுப்பின தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த வைராக்கியம் நமக்கு வேணும்.